إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த நேரத்தில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவை பயந்து வாருங்கள். அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றி வாருங்கள். அவனை தொழுது வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை அடியோடு பின்பற்றி வாருங்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், வறியவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி குரல் கொடுங்கள். நல்ல பல பண்பாடுகளை சமுதாயத்திலே உருவாக்கி வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது சொன்ன முத்தான பண்புகள் இவைகள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு அடிமைகளாகவே பிறந்திருக்கின்றதன் காரணத்தினால் ஒரு நிமிஷமும் அவனை மறந்து வாழ முடியாது. அவனை மறந்து வாழுகின்ற ஒரு நிமிஷத்தை ஏனும் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா யாரிடத்திலிருந்தும் அங்கீகரிக்க மாட்டான் என்ற ஒரு செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹு தாலாவை நினைப்பதினால் உள்ளங்களுக்கு சாந்தி சமாதானம் கிடைக்கின்றது என்ற ஒரு வசனம் அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு இதனூடாக அவனை நினைத்து வாழ வேண்டும் என்று கடமைப்படுத்துகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவை நினைத்து வாழுகின்றால், நினைத்து வாழ்ந்தால் அதனூடாக கிடைக்கின்ற பிரயோசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பெற்றுக்கொள்ளுமாறு இன்னொரு வசனம் சொல்லுகின்றது. லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன். அல்லாஹுடைய தூதரிடத்திலே உஸ்வத்துன் ஹசனா, நல்ல முன்மாதிரி இருக்கின்றது. நல்ல முன்மாதிரி என்று சொன்னால், ஒரு விஷயத்தை ஒருவர் செய்து காட்டினால் அது நல்ல விஷயமாக இருந்தால் அதற்கு முன்மாதிரி என்ற பெயர். அல்லாஹு தாலாவுடைய வஹியை நேரடியாக பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டுகின்ற விஷயங்கள் அனைத்துமே முன்மாதிரி என்பதனை இந்த வசனத்தினூடாக அல்லாஹு தாலா சொல்லி அதிலே சாந்தி சமாதானம் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே வாழுகின்ற மனித வர்க்கத்தினர்கள் நாங்கள் அவ்வப்போது அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை சரியாக எடுத்து நடந்தாலும் கூட உள்ளத்திலே ஏற்படுகின்ற குழப்பங்கள், உள்ளத்திலே ஏற்படுகின்ற கவலைகள், உளக்கசிவுகள், உள்ளத்திலே படிந்திருக்கக்கூடிய இப்படியான கவலைகளும் நொம்பலமான இப்படியான நோய்களுக்கு நாங்கள் ஆளாகி, தூக்கமின்மைக்கு ஆளாகி, இறுதியாக தற்கொலை செய்கின்ற முடிவு வரைக்கும் போகின்றதற்கு இந்த உள்ளம் காரணமாக இருக்கின்றதென்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவை நினைக்காதது ஒரு காரணம் என்பதனை நாங்கள் முடிவெடுக்கின்றோம். இந்த அடிப்படையில் நாங்கள் அனைவர்களும் எந்த நேரமும் உள்ளத்தில் சமாதானமாக வாழுகின்றோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு முஸ்லீம் கூட கிடையாது, ஒரு முஸ்லீமுமே இருக்க முடியாது. 24 மணி நேரமும் என்னுடைய உள்ளத்திலே எந்த ஒரு கவலையும் கிடையாது, என்னுடைய உள்ளத்தில் எந்த குழப்பமும் கிடையாது, என்னுடைய உள்ளத்திலே மன ஆறுதல் தான் நிறைந்திருக்கின்றது, என்னுடைய உள்ளத்திலே எந்த கசிவுகளும் கவலைகளும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்திலே இருக்கவே மாட்டான். ஏனென்று சொன்னால் உலக வாழ்க்கை அப்படித்தான் இருக்கின்றது. இது ஒரு சோதனை களம் என்பதனால் உலக கசிவுகள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும். நபிமார்களுக்கும் இதே நிலைமைதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியாக உள்ளத்திலே ஏற்படுகின்ற கவலைகள், பீதி, அச்சங்கள் இவைகளை வகைப்படுத்தலாம். சாதாரணமாக ஒரு மனிதன் பயத்தின் காரணமாக உள்ளத்திலே உள்ளம் நடுநடுங்குகின்றது. தொடர்ச்சியான மரணங்கள், இயற்கை அழிவுகள், சமுதாயத்திலே ஏற்படுகின்ற பாரிய தொற்று நோய்கள் இவைகளினூடாக உள்ளம் தடுமாறுகின்றது. அதே போல பொருளாதார ரீதியை எடுத்துக்கொண்டால், நம்பினால் மோசடி செய்வார்கள், நம்பி பணம் கொடுத்தால் திருப்பி வாங்க முடியாது, அமானிதத்தை பாதுகாக்க மாட்டார்கள், ஒன்றை சொல்லி இன்னொன்றை செய்வார்கள், பொருளாதாரத்திலே ஏமாற்று பெருவழிகளை செய்து அதிலே மாட்டிக்கொண்டவர்கள், வாக்கை சரியாக நிறைவேற்றாமல்
அதிலே சிக்கி தவிக்கின்றவர்கள் அந்த நேரங்களிலே உள்ளத்திலே மன ஆறுதலை விட்டு வெளியேறுகின்றார்கள். அதே போல சமுதாய ரீதியிலே எடுத்துக்கொண்டால் நல்ல முறையிலே சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் சமுதாயம் விடாது. குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எத்தனிப்போம், குடும்பம் அதுக்கு இடம் தராது. சொத்துக்களை குடும்பம் அபகரித்துக் கொள்ளும், தன்னுடைய பணத்தை குடும்பம் எடுத்துக்கொள்ளும், அவதூறுகளை சமுதாயம் அநியாயமாக கொண்டு வந்து சேர்த்து இப்படியாக உல கசிவுகளை சமுதாயத்தில் இருந்து மக்கள் அடைந்து கொள்கின்றார்கள். அதே போல இபாதத்துக்களை எடுத்துக்கொண்டால் அதிலும் உள்ளத்துக்கு ஆறுதல் கிடையாது. இபாதத்தை பார்க்கின்ற பொழுது நான் செய்கின்ற இபாதத்து சரியா பிழையா என்ற ஒரு சிந்தனை, இதிலே உள தூய்மை இருக்கின்றதா இல்லையா என்ற ஒரு கவலை, மறுமை நாளையிலே நாம் வெற்றி பெறுவேனா இல்லையா என்ற ஒரு ஆதங்கம். இப்படியாக அல்லாஹு தாலா என்னை நரகத்தில் போடுவானா சுவர்க்கத்துக்கு அனுப்புவானா, இப்படியான சிந்தனைகளின் ஊடாக இபாதத்துகளின் ஊடாக இபாதத்திலே ஏற்படுகின்ற குறைபாடுகள் அதை விளங்கிக் கொள்ள முடியாத நிலை இருக்கின்றதனால் அதிலும் உள்ளத்துக்கு கவலை. இப்படியாக உலக வாழ்க்கையிலே நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அவ்வப்போது ஏற்படுகின்ற அந்த கவலைகள் எல்லாரையும் பிடித்துக் கொள்கின்றது. படிக்கின்றவர்களை எடுத்துக்கொண்டால் பரீட்சையிலே நான் தோற்றுவித்து வெற்றி அடைவேனா, அல்லது படித்தவர்களுக்கு தொழில் கிடைக்குமா, தன்னுடைய படிப்பு சமுதாயத்துக்கு பிரயோஜனம் அளிக்குமா, நான் படித்த படிப்பு சரியாக இருக்கின்றதா அல்லது தன்னை வாழ வைக்குமா அல்லது தன்னை இழிவாக்குமா, இப்படியான சிந்தனைகள், அடுக்கடுக்கான தோல்விகள், இதையெல்லாம் அவ்வப்போது நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது உள்ளத்துக்கு ஆறுதல் தேவை என்ற ஒரு நிலைமை மனிதர்களுக்கு எல்லா நிமிஷமும் தேவைப்படுகின்றது. அதைத்தான் ரப்புல் ஆலமீன் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளத்துக்கு ஆறுதல் அல்லாஹ்வை நினைக்குமாறு இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உள்ளத்துக்கு ஆறுதல் தேவைப்படுகின்றது என்று சொன்னால், இன்றைக்கு உள்ளத்துக்கு ஆறுதல் தேவைப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே சமுதாயத்தினர்கள் உள்ளத்துக்கு ஆறுதல் தருவதற்காக வேண்டி பலதரப்பட்ட நிலைமையிலே சமுதாயத்திலே ஆறுதல் சொல்லுகின்ற நிலைமைகளை பார்க்கின்றோம். ஒரு சமுதாயத்தினர்கள் நாங்கள் உளவியல் ஞானிகள், எங்களிடத்திலே வந்தால் ஆறுதல் கிடைக்கும், நீங்கள் எங்களிடத்திலே வாருங்கள், நாங்கள் ஆறுதலை தருகின்றோம் என்று சொல்லி சில வழிமுறைகளை சொல்லுவார்கள். இன்னொரு சாரார் நாங்கள் மனோதத்துவ நிபுணர்கள், அதிலே துறை போக நாங்கள் படித்தவர்கள், அதனால் எந்த குழப்பமும் இல்லாமல் உள்ளத்துக்கு ஆறுதலை தருவோம் என்று அந்த புறம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னொரு சமுதாயத்தினர்கள் இஸ்லாத்தின் முறையிலே நாங்கள் கவுன்சிலிங் என்ற வேலைகளை செய்து எந்த குழப்பத்துக்கும் உள்ளத்துக்கு நாங்கள் மருந்து தருவோம், எந்த நிலைமையிலேயும் உங்களுடைய உள்ளத்தை ஆறுதலாக செய்கின்ற வேலை எங்கள் கரங்களில் இருக்கின்றது, நீங்கள் எங்களிடத்திலே வாருங்கள் என்று அந்த சமுதாயத்தினர்கள் அழைப்பார்கள். இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது உள்ளத்துக்கு வைத்தியம் செய்யக்கூடிய ஞானிகள் என்று, உள்ளத்துக்கு ஆறுதல் தருகின்றோம் வாருங்கள் என்று அழைக்கின்ற இந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலில் ஒரு முஸ்லிம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். உள்ளத்தை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் என்றால் உள்ளத்துக்கு ஆறுதல் அவனிடத்திலிருந்து ஒரு வழிகாட்டல் வர வேண்டும். படைத்தவன் ஒரு வழிகாட்டல் தந்தால்தான் அந்த உள்ளத்துக்கு ஆறுதல் கிடைக்குமே தவிர உலகத்தில் எவராலும் அந்த உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வரவும் முடியாது, ஆறுதல் தரவும் முடியாது. சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதை செய்து காட்டுவதென்றால் யாராலும் முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்ற விஷயம் இருக்கின்றது. அதை சொல்லக்கூடியவருடைய குடும்பத்திலே ஒரு மரணம் ஏற்பட்டால் அவருடைய உள்ளத்துக்கு ஊர் மக்கள் ஆறுதல் சொல்லுகின்றார்கள். அவருடைய குடும்பத்திலே ஒரு மானக்கேடான செய்தி ஏற்பட்டால் அவர் ஊரை விட்டு ஓடி போய் விடுகின்றார், சமுதாயத்தை விட்டு மறைந்து விடுகின்றார். உள்ளத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களுடைய நிலைமை இதுவாக இருக்கின்றது என்று சொன்னால் உள்ளத்தை படைத்தவன் தான் அதுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஒரு முஸ்லிமுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அவன் தான் சொல்லுகின்றான், உள்ளத்துக்கு ஆறுதல் தேவை என்றால் அந்த நபியை பாருங்கள், அந்த நபியிடத்திலே ஆறுதல் இருக்கின்றது, அந்த நபியிடத்திலே எல்லாத்துக்கும் முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தஆலா நபியின் பக்கம் எங்கள் கவனத்தை திருப்புகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் திருப்புகின்றான் என்றால் அந்த நபிகளாருடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றாக எடுத்து ஆய்வு செய்து பாருங்கள். ஆரம்பத்திலிருந்து அந்த நபிகளார் எப்படி பிறந்து வளர்ந்து எப்படி இந்த உலகத்திலே அவர் சாதனைகள் சாதித்து இஸ்லாத்தை எங்களுடைய கரத்திலே தந்துவிட்டு போனார் என்ற செய்திகளை ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர் எப்படி தெரியுமா உள்ளத்துக்கு ஆறுதல் தருகின்றார், அனுபவித்து விட்டு ஆறுதல் தருகின்றார். குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனையை அனுபவிக்கிறார், அனுபவித்துவிட்டு இஸ்லாமிய துறையிலே ஆறுதலை தருகின்றார்.
போர்க்களத்திலே துன்பங்களை அனுபவித்துவிட்டு இஸ்லாத்திலே ஆறுதலை சொல்லுகின்றார். பொருளாதாரத்திலே கஷ்ட சுமையை அனுபவித்து சொன்னவர் அந்த நபிகளாரார் என்பதனால் உள்ளத்துக்கு ஆறுதல் தருவதற்கு நபிகளாரை தவிர வேறு எவருக்கும் முடியாது என்பதனை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. ஒரு முஸ்லிம் முதலாவது இதை ஈமான் கொள்ள வேண்டும். அப்படி நபிகளாரால் என்ன ஆறுதல் கிடைக்கும் என்றால் அவருடைய வாழ்க்கையை சற்று படித்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுதே ஒரு அனாதை, தந்தை இல்லாதவராக பிறக்கின்றார். இந்த காலத்திலே அனாதை என்பது ஒரு சாதாரணமான விடயம். அந்த காலத்திலே தந்தை இல்லை என்று சொன்னால் அந்த மகனுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஜாஹிலியா காலம் என்று சொல்லுவது. அந்த காலத்திலே ஒருவருக்கு தந்தை இல்லை என்றால் தந்தையுடைய தந்தைமார்கள் எல்லாம் பிள்ளை என்று, பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளை என்று சொல்லிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு தந்தைகளை வைத்து பெருமை பாடிய அந்த காலத்தில் தந்தை இல்லாமல் ஒருவர் பிறந்தால், அனாதையாக பிறந்தால் அந்த நபிக்கு எவ்வளவு அவமானம் இருக்கும். பிறந்து 6 வயதாகின்ற பொழுது தாயும் கிடையாது, இரட்டிப்பு அனாதை. 6 வயதிலே தாய் கருவறையிலே சுமந்த அந்த கஷ்டத்தை உணர்கின்ற வயதா இது. சற்று 15 வயதா ஆகிவிட்டால் சாதாரணமாக தாயின் கஷ்டத்தை உணரலாம், தாய் தன்னை சுமந்த கஷ்டத்தை உணரலாம். ஆனால் 6 வயதிலே தாயையும் தந்தையையும் இழந்து தனி மரமாக நிற்கின்ற ஒரு குழந்தை, அதுவும் அந்த காலத்திலே ஜாஹிலியா காலத்திலே, அந்த மனநிலையை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அபூ தாலிப் எடுத்து வளர்த்தார் தான், எவ்வளவுதான் வளர்த்தாலும் கூட, எவ்வளவுதான் நன்றாக பார்த்தாலும் கூட தாய் தந்தை இடத்திலே கிடைக்கின்ற உரிமை ஒரு பிள்ளைக்கு வேறு யாரும் வளர்க்கின்ற இடத்திலே கிடைக்குமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய் தந்தையர்களிடத்திலே அடம் பிடிக்கலாம், சாப்பாட்டுக்காக வேண்டி சண்டை செய்யலாம், ஆடைகளுக்காக வேண்டி சண்டை செய்யலாம். வளர்க்கின்ற இடத்திலே இப்படி காட்ட முடியுமா? வளர்க்கின்றவர் தாய் தந்தை இருக்கின்ற பொழுது இன்னொருத்தர் வளர்த்தார், இன்னொருத்தர் நன்றாக பார்த்தால் அது ஒரு செல்லமாக இருக்கும். தாய் தந்தையே கிடையாது. தாய் தந்தையரிடத்திலிருந்து பெறுகின்ற உரிமையை வேறு எவரிடத்திலும் பெற முடியாது என்பதனை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். அந்த நேரத்தில் நபிகளார் அனாதையாக அந்த மண்ணிலே வருகின்றார் என்று சொன்னால், அபூ தாலிப் நன்றாக வளர்த்தார், நன்றாக பார்த்தார், நன்றாக வேலைகளை செய்தார் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆடு மேய்க்க வைத்தாரா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ தாலிப் நபிகளாரை ஆடு மேய்க்க வைத்தார் தானே? நபிகளாருடைய தாயும் தந்தையும் இருந்திருந்தால் ஆடு மேய்க்க வைத்திருப்பார்களா? எங்களுடைய பிள்ளைகளை படிப்பிலே முன்னே வர வேண்டும், நாங்கள் அந்த பிள்ளைகளை 4 பேர் மதிக்கின்ற அளவுக்கு படிக்க வைக்க வேண்டும். ஒரு நல்லதொரு கல்லூரியில் அந்த பிள்ளை படிக்க வேண்டும், ஒரு பல்கலைக்கழகத்திலே படித்து 4 பேர் மதிக்க வேண்டும், ஒரு விலையுயர்ந்த வாகனத்திலே ஏற வேண்டும், பஞ்சு மெத்தையிலே அவன் உறங்க வேண்டும், ஒரு நல்ல பெரிய இடத்தில் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெற்றோர்கள் சுய கௌரவங்களை இழக்கின்றார்கள், அடுத்தவனுடைய காலிலே விழுகின்றார்கள், தன்னுடைய அனைத்து வேலைகளையும் விட்டு பிள்ளைகள் என்று சொல்லியே தியாகம் செய்கின்றார்களே. இதே போல நபிகளாருடைய பெற்றோரும் நடந்திருப்பார்களா? இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருக்கு அந்த ஆறுதல் கிடைக்கவில்லை. தாய் தந்தை இல்லை என்ற உணர்வு நபிகளார் பிற்காலத்திலே ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது மதீனாவிலே சொல்லுவார், நாங்கள் எல்லாம் மக்காவிலே அற்ப சில்லறை காசிக்காக வேண்டி ஆடு மேய்த்தவர்கள் தான் என்று நபிகளார் பிற்காலத்தில் சொல்லுவார்கள். இதையெல்லாம் நபிகளார் கண்ணீர் வடித்துக் கொண்டு கவலையோடு கண்ணீரோடு சொல்லவில்லை, சந்தோஷமாக சொல்லுவார்கள். கவலைப்படுகின்ற நேரத்தில் அந்த சந்தோஷம் எங்கிருந்து வந்தது? அவருடைய மனம் குழம்பவில்லை, அவருக்கு ஆறுதல் தேவைப்படவில்லை, மனிதர்கள் எல்லாம் போய் அவர்களுக்கு உளவியல் ஞானிகள் அவர்களுக்கு தேவைப்படவில்லை. அவர் மதீனாவிலே இதையெல்லாம் நினைத்துக் கொண்டு பைத்தியக்காரனை போல அவர் அலையவில்லை. அவர் இதையெல்லாம் ஒன்றும் தெரியாதவரை போல சாதாரணமாக இதை சொல்லுகின்றார் என்று சொன்னால், ஏன் அவருடைய மனம் கசியவில்லை? ஏன் அவருடைய மனதுக்கு மனக்குழப்பம் வரவில்லை? அவருடைய மனதுக்கு பழைய நினைவுகள் அவரை மனதை ஆட்டி படைத்து மக்களிடத்தில் அழுது பீதியாக அவர் தெரியவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தை துச்சமாக மதித்தார். இந்த உலகம் வாழ வந்த உலகம் அல்ல என்பதனை அவர் காட்டுகின்றார். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வா. உலகத்தை தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டதனால் இதெல்லாம் அவருக்கு பெரியதொரு சுமையாக அவருடைய உள்ளத்துக்கு விளங்கவே இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய வாழ்க்கையை பாருங்கள். மக்காவிலே செல்வ செழிப்போடு வாழுகின்ற ஒரு நிலைமையிலே மதீனாவுக்கு அவர் போக வேண்டிய நிலைமை. நபிகளாருடைய வாழ்க்கையை 3ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். ஆரம்ப காலத்திலே மிகப்பெரிய ஏழை, நடுப்பட்ட காலத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்.
இறுதி காலத்திலே மிகப்பெரிய ஏழை, மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கின்ற பொழுதுதான் மக்காவை விட்டு வெளியேறுகின்ற நிலைமை. அல்லாஹ்வே சொல்லுகின்றான், இல்லாதவராக கண்டுகொண்டு பணக்காரனாக்கினேன். அல்லாஹ் பெரியதையும் சிறிதாகத்தானே சொல்லுவான். அல்லாஹ் பணக்காரனாக ஆக்கினால் அந்த நபியிடத்திலே எவ்வளவு செல்வம் இருந்திருக்கும். சாதாரணமாக ஒன்றும் இல்லாதவரை ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு விரட்டிவிட்டால் அது பெரிய பாதகமாக இருக்காது. அவனுக்கு போரிடம் எல்லாம் வாழ்ந்து விட்டு போகலாம். ஆனால் ஒரு ஊரில் ஒருத்தருக்கு 10 கடை இருக்கின்றது, 10 வீடு இருக்கின்றது, 10 வாகனம் இருக்கின்றது. எல்லாத்தையும் வாங்கி கொண்டு ஒரு பிடி கூட எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அடுத்த ஊருக்கு துரத்திவிட்டால் இதை சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு தாங்க முடியுமா? என்னால் உங்களால் இதை தாங்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததை அனைத்தையும் அப்படியே போட்ட மாதிரி எடுப்பதற்கு ஒரு பிடி கூட இல்லாமல் இரவோடு இரவாக ஒரே ஒரு தோழரை மாத்திரம் அழைத்துக் கொண்டு மக்காவில் இருந்து வெளியேறி மதீனாவிலே போய் தஞ்சம் புகுந்தார்களே, இந்த நிகழ்வை சாதாரணமாக ஒரு உள்ளம் எப்படி முகம் கொடுக்கும்? ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்த முஸ்லிம்களை தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அங்கிருந்து துரத்தி விட்டார்கள். இரவோடு இரவாக துரத்தினார்கள். அங்கிருந்து இங்க வந்து சேருகிறதுக்கு இடையில் பாதி பேர் மரணித்தார்கள். ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போடுகின்ற தொழில் அதிகாரிகளை அந்த ஏழை அகதி முகாமிலே வைத்து அங்கே குந்த வைத்து பட்டையிலே சோறு போடுகின்ற அந்த காட்சிகளை அந்த நிகழ்வை அவர்கள் அனுபவித்தார்கள். ஓட்டிலே சாப்பிட்டார்கள். இன்றைக்கும் மனநோயாளியாக திரிகின்றார்கள். இன்றைக்கும் அழுது கண்ணீர் வடிக்கின்றார்கள். அதை நினைத்து நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வவஜதக யதீமன் ஃபஆவா, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அனாதையாக இருந்தீர், நான் தான் அரவணைத்தேன். உன்னை யாரும் அரவணைத்தது கிடையாது, உங்களை நான் தான் அரவணைத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இரவோடு இரவாக போய் அந்த மதீனாவிலே குடியேறினார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏன் மனக்குழப்பம் ஏற்படவில்லை? ஏன் அவருடைய மனம் துளும்பவில்லை? ஏன் அவருடைய மனதுக்கு பீதி வரவில்லை? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீரோடு மதீனாவில் திரியவில்லை? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காலமெல்லாம் கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நிகழ்வா இல்லையா இது? இதை படிக்கின்ற நானும் நீங்களும் கண்ணீர் வடிக்கின்றோம். நான் வாசிக்கின்றேன், நீங்கள் வாசிக்கின்றீர்கள், பெத்த கண்ணீர் வடிக்கின்றோம். ஆனால் அவருக்கு ஏன் கவலை வரவில்லை? நான் ஒரு பொறுப்பில் இருக்கின்றேன். நாங்கள் ஒரு பொறுப்பை சுமந்தவர்கள், பொறுப்பை சுமந்த ஒரு சமுதாயத்தை கண்முன் காணுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த உணர்வு தான் அவருக்கு இந்த உலகத்திலே ஆறுதலை கொடுத்தது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வா. அந்த நபியை உணர்வுபூர்வமாக படியுங்கள், அவருடைய உணர்வுகளை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வசனத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதல் அந்த பொறுப்புணர்ச்சி முன்னால் நிற்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் சுகபோக வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்தாரா? பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இரட்டிப்பாக அவருக்கு கிடைத்ததா? பொதுவாக ஊரை விட்டு ஊர் போனவர்கள் பொருளாதாரத்திலே முன்னுக்கு வந்து விடுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே, அந்த வந்த நாட்களிலே நபிகளார் கட்டின வீடு ஏதோ மரணிக்கும் வரை அதுதான் வீடு. அந்த வீட்டிலே ஒரு செங்கல் கூடவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை பற்றி ஆயிஷா நாயகி அறிவிக்கின்ற பொழுது, நபிகளார் இரவு நேரத்திலே தொழுவார்கள். சுஜூதுக்கு வந்தால் நபிகளார் சுஜூதுக்கு வருகின்ற பொழுது என்னுடைய காலை மடக்கிக் கொள்வேன், நிலைக்கு போனால் காலை நிமித்தி நான் உறங்கி விடுவேன். இது உலக தலைவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அவருடைய வீடு. எல்லா வாய்ப்பும் இருக்கின்றது. பக்கத்தில் இருக்கின்ற தோழர்களை சொட்டு விரலை காட்டி நீட்டினால் தங்கத்தால் வீடு கட்டி கொடுப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலக தலைவர், எங்கள் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே ஒருவர் தொழவும் ஒருவர் தூங்கவும் இடம் கிடையாது. ஒரே ஒரு பாய்தான், கதவில்லாத வீடு, ஒரே ஒரு பாய்தான். பகல் நேரத்திலே தொங்கவிடப்படும், இரவு நேரத்திலே அதிலே உறங்கிக் கொள்வார்கள். இத்தனைக்கும் அவர் ஜனாதிபதி, இத்தனைக்கும் அவர் தேச தலைவர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அரபு தேசத்தின் தலைவருடைய வாழ்க்கை இது. இரவு நேரத்திலே தூங்குவார்கள். பூச்சி புழுக்கள், இன்னும் உள்ள விஷஜந்துக்கள் அவருடைய மேலால் ஓடி போனாலும் அவருக்கு தெரியாது. அந்த ஈச்சம் மரத்துடைய அந்த பாயின் அடையாளம் முதுகில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட தலைவரிடத்திலே உங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதல் இருக்கின்றது என்று சொன்னால் அது நிஜமாகும். அவர் ஆறுதல் சொன்னால் உள்ளத்துக்கு ஆறுதல் கிடைக்கும். அவர் கவுன்சிலிங் பண்ணினால் உள்ளத்துக்கு கவுன்சிலிங் கிடைக்கும்.
அவர் வாருங்கள், நான் உங்களுடைய உள்ளத்துக்கு சமாதானத்தை தருகின்றேன், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்று சொன்னால் அது உள்ளத்துக்கு ஆறுதலாக அமையுமே தவிர, உலகத்தில் உள்ளத்துக்கு நாங்கள் ஆறுதல் தருவோம், மன நிம்மதியை தருவோம், நாங்கள் உலகத்துவவாதிகள் மனோதத்துவவாதிகள் என்றெல்லாம் அழைத்து இருக்கின்ற நோயை இரட்டிப்பாக்குகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பல மணி நேரம் காத்திருந்து 5000 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு அதன் பின்னால் திரும்ப திரும்ப அந்த பணத்தின் காரணமாகவே அவன் மனநோயாளி ஆகிவிட்டான். பணத்தை முடித்ததன் பின்னால் மீண்டும் அந்த வைத்தியரை எப்படி அவரை சந்திப்பது? அவருடைய நோய் இரட்டிப்பாகுமா இல்லையா? உள்ளத்திலே குழப்பம் இரட்டிப்பாகுமா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் அழைக்கின்றார்கள், அவரிடத்திலே ஆறுதல் இருக்கின்றது. அந்த ஆறுதலை பெறுவதற்காக வேண்டித்தான் இந்த வசனம் எங்களை அழைக்கின்றது. அவரை தவிர இந்த மனோ தத்துவவாதிகள், உல தத்துவவாதிகள் மனதுக்கு ஆறுதலை தருவது, சந்தோஷத்தை தருவது, அதெல்லாம் ஒரு சாதாரண நேரத்துக்கு சரியாகுமே தவிர இதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய பொய் என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்திலே வருவார்கள். ஹல் இந்தக்கும் ஷைஉன், உங்களிடத்திலே ஏதாவது இருக்கின்றதா, ஏதாவது இருக்கின்றதா என்பது ஒரு தலைவர் ஜனாதிபதியுடைய கேள்வி. உங்களிடத்தில் ஏதாவது இருக்கின்றதா? ஏதாவது இருக்கின்றது என்றால் என்ன? ஒரு வீட்டிலே இன்றைக்கு இந்த கேள்வியை கேட்க முடியுமா? ஒரு பிடி அரிசி இல்லாத ஒரு வீடு காட்ட முடியுமா? ஒரு கரண்டி தேயிலை இல்லாத ஒரு வீடு காட்ட முடியுமா? ஒரு கரண்டி சீனி இல்லாத ஒரு வீடு, அல்லது ஒரு மா இல்லாத ஒரு வீடு, ஒரு பிஸ்கட் கூட இல்லாத ஒரு வீடு, யாருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? இது ஜனாதிபதியின் கேள்வி. ஏதாவது இருக்கின்றதா? அப்பொழுது அந்த மனைவி சொல்லுவார், ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது என்றால் ஒன்றும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்பொழுது அப்படி என்றால் நான் எதுக்கு பசியில் இருப்பது? இதன் அனசாயும், அப்ப நான் நோன்பு நோக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் நபிகளாருக்கு நினைத்து ஏன் கவலை வரவில்லை? இருக்கின்றதெல்லாம் போட்ட ஓட்டமாயிரு செல்வ சேமானோடு இருக்கின்ற பொழுது அப்படியே மக்காவில் கட்டின ஆடையோடு வந்தவர் தானே. இப்பொழுது ஒன்றுமில்லாமல் காட்சி அளிக்கின்ற பொழுது கண்ணீர் வந்ததா? இதுக்காக வேண்டி மனநோயாளியாக மாறினார்களா? எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாம ஒருவனுக்கு வாழ முடியுமா? அதை நினைத்து நினைத்து அவன் சாகுவான். நபிகளாருக்கு ஏன் அவருடைய மனதை இது பாதிக்கவில்லை? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கின்றோம். அந்த பொறுப்பை பற்றி அன்தும் மஸ்ஊலுன அன்னி யௌமல் கியாமா, மறுமை நாளையிலே உங்களிடத்தில் என்னை கேள்வி கேட்பான், அந்த விசாரணை மன்றத்தில் என்னை கேட்பான். அந்த நினைவுதான் நபிகளாரை ஆறுதல் படுத்தியது. அந்த மனோ தத்துவம் தான், அந்த உளவியல் தான், அந்த தத்துவத்தை தான் அந்த தூதர் சொல்லித் தருவார். இது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருடைய மனதுக்கும் அவ்வப்போது ஆறுதலுக்கு இது பொருந்தும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, இதெல்லாம் நபிகளார் சொல்லி எங்களுக்கு தெரியாது, நபிகளாருடைய மனைவிமார் தான் சொல்லுவார்கள். ஒரு தலைப்பிறை வரும், இன்னொரு தலைப்பிறை வரும், இன்னொரு தலைப்பிறை வரும். 2 மாதங்கள் தாண்டியும் கூட நபிகளாருடைய மனைவிமார்களுடைய வீடுகளில் அடுப்பு மூட்டப்பட மாட்டாது. அடுப்பு மூட்டப்பட மாட்டாது என்றால் அர்த்தம் என்ன? ஒரு தேநீர் 3 மாதமாக ஒரு தேநீர் கிடையாது, 3 மாதமாக ஒரு உருட்டி கிடையாது. நாவுக்கு ஒரு சுவை, நாவுக்கு ஒரு இனிப்பு, நாவுக்கு ஒரு உப்பு, ஒன்றுமே கிடையாது. இத்தனைக்கும் அவர் ஜனாதிபதி, ஜனாதிபதியுடைய நாவு தான் இது. எங்கள் தலைவரின் நாவு, நாங்கள் பின்பற்றுகின்ற அந்த மகத்தான தலைவரின் நாவு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் இஸ்லாம் சொன்னால், அவர் ஆறுதல் தந்தால் அதை கேட்க சமுதாயம் கிடையாது. அவருடைய ஆறுதலின் பக்கம் விரைவது கிடையாது. அவர் ஆறுதல் சொல்வது மட்டுமே உலகத்துக்கு பொருந்துமேன், அனுபவித்து சொல்லுகிறார், அனுபவித்து விட்டு எங்களை அழைக்கிறார். அதனால் தான் அல்லாஹு தஆலா லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வா, நபிகளாருடைய அந்த எளிய வாழ்க்கை, மரத்தடியிலே உறங்குவவனுக்கும் இதைவிட இருந்திருக்கும், பேமெண்டிலே வாழ்றவனுக்கும் நபிகளாரை விட அதை விட எவ்வளவோ இருக்கின்றது. அன்றைய நாள் செலவுக்காவது வைத்துக் கொண்டிருப்பான். நபிகளாருடைய வீட்டிலே 3 மாதமாக அடுப்பு மூட்டப்படாது என்று சொன்னால் எப்படி அந்த நாவு இருந்திருக்கும்? எங்களால் முடியுமா? 3 மாதத்துக்கு ஒரு தேநீர் அருந்தாமல் இருக்க முடியுமா? 3 மாதத்துக்கு நாவுக்கு ஒரு சுவையே தெரியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்தான் அழைக்கின்றார், என்னிடத்திலே வாருங்கள், நான் சொல்லுகின்றேன், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினையுங்கள், அதை நினைப்பதில் உள்ளத்துக்கு ஆறுதல் இருக்கின்றது என்று சொல்லி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் உளவியல், இதில் தான் ஆறுதல் இருக்கின்றது, இதில் தான் பொறுப்புணர்ச்சி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நபிகளாருடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றாக படித்து பாருங்கள். இதை தவிர ஆறுதல் உலகத்தில் எங்கேயும் தேட முடியாது. நபிகளாருக்கு 6 பிள்ளைகள், 7 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், அடுக்கடுக்கான மரணம். யாராவது ஒரு தந்தைக்கு இப்படி நடப்பதுண்டா?
சுனாமி போன்ற பேரழிவுகள்ல நடக்கலாம். சாதாரண மரணம். நபிகளாருக்கு 3 ஆண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகளும் அப்படியே தொடராக மரணம். அந்த காலத்தில் வாப்பா இல்லை என்பதனை விட மகன் இல்லை என்று சொன்னால் அதை விட இழிவு. இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர். நபிகளாருக்கு ஒரு மகன், அரசியல்வாதியாக தலைவராக இருக்கின்றவனுக்கு ஆண் குழந்தை ஒரு வாரிசுக்கு இல்லாவிட்டால் யாரும் மதிக்க மாட்டார்கள். நபிகளாருடைய ஒரு மகன் அதுவும் இழந்து, இன்னொரு மகன் அதுவும் போய், 3வது மகன் இப்ராஹிம் என்ற பெயரை வைக்கின்றார். வாழத்தானே வைக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல வாழ வேண்டும் என்பதற்கு தானே அந்த பெயரை வைக்கின்றார். அது வாழ்ந்ததா? 18 மாதம். அல்லாஹு தஆலா உடனே எடுக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாரும் மனிதர் தான். அவருக்கும் கல்பு இருக்கின்றது. அவருடைய கல்பும் கசியும், அவருக்கும் வேதனை வருகின்றது. இப்ராஹிமை பார்த்து சொல்லுகின்றார், அல் ஐனு ததுமா, கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றது. வல் கல்பு யஹ்சன், கல்பு கவலைப்படுகின்றது. வ இன்னா லிஃபிராகிக லமஹ்சூனூன் யா இப்ராஹிம், இப்ராஹிமே உங்களை நினைத்து நாங்கள் கவலைப்படுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருக்கின்ற நேரத்தில் அங்கே ஒரு குரல். அன்றைய தினத்திலே சூரிய கிரகணம். முகம்மதுடைய இப்ராஹிம் மரணித்ததனால் சூரியன் கூட துக்கத்தை அனுஷ்டிக்கின்றது. உடனே அதை வைத்துவிட்டு அங்கே போய் பயம் பண்ணுகிறார். எந்த ஒருவருடைய மரணத்துக்காக வேண்டியும் பௌதிக மாற்றங்கள் ஏற்படாது. சூரியன் சந்திரன் எல்லாம் மனிதனை அடிப்படையாக வைத்து சுழலாது. அல்லாஹ் ஏற்றுகிறான். மகன் மரணித்த நேரத்தில் வாப்பா பயம் பண்ணுகின்ற நிலைமையில இருப்பாரா? எங்களால் முடியுமா? அவர் சாதித்தார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் அளவில்லை? ஏன் உள்ளம் பீதி அடையவில்லை? கண்கள் வடிகின்றது. பைத்தியக்காரன போற அலைஞ்சு திரிஞ்சாரா? அல்லது அவருக்கு உள்ளம் அப்படியே நோவனைப்பட்டு ஓரிடத்திலே உட்கார்ந்து தன்னிலை மறந்து இருந்தாரா? அல்லது அவருடைய உள்ள கசிப்பின் காரணமாக அங்கே நடக்கின்ற எதையும் கண்டுகொள்ளாத முடிவுக்கு துடிதுடித்து போனாரா? நாங்கள் ஒரு பொறுப்புல இருக்கின்றோம். அந்த பொறுப்புணர்ச்சி எல்லாத்துக்கும் முன்னால் அவருக்கு தெரிகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பொறுப்புணர்ச்சியில் சமாதானம் உள்ளத்துக்கு இருக்கின்றது. அந்த பொறுப்புணர்ச்சி தான் சந்த உள்ளத்துக்கு ஆறுதலை தருகின்றது என்ற விஷயத்தை நபிகளார் சொல்லுகின்றார்கள், செய்து காட்டுகின்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன், நபிகளாரிடத்தில் வந்து எதையும் நீங்கள் பாருங்கள், அங்கே முன்மாதிரி இருக்கின்றது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4 பெண் பிள்ளைகள், 3 பிள்ளைகள் நபிகளார் இருக்கின்ற பொழுதே மரணம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெண் பிள்ளைகள் சாதாரணமாக வயது போகி மரணித்தால் அதை தாங்கிக் கொள்ளலாம். சிறுமிகளாக வாழுகின்ற பொழுது பெண் பிள்ளைகள் ஒரு பருவ வயதை அடைந்தால் வாப்பா என்று அழைக்கின்ற சந்தோஷமான ஒரு காலம். இந்த சொல்லுக்கு நிகரான ஒரு பாக்கியம் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு மகள் தன்னுடைய வாப்பாவை பார்த்து வாப்பாவே என்று அழைக்கின்ற காலத்திலே அல்லாஹ் எடுக்கின்றான், ஒவ்வொன்றாக எடுக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் நாயகி நபிகளாருடைய மகள் மரணிக்கின்றார். ஸைனப் நாயகியுடைய மரணம் குளிப்பாட்டப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போகின்றார்கள். போய் பேசுகின்றார்கள், நீங்கள் 3 விடுத்தம் தண்ணீரை ஊத்துங்கள், வலது பக்கத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள், கற்பூரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள், இலந்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள், குளிப்பாட்டி முடிந்ததன் பின்னால் என்னிடத்தில் சொல்லுங்கள், என்னுடைய ஆடையை கவனாக தருகின்றேன். இதெல்லாம் மகள் மரணித்த நேரத்தில் வாப்பா பாடம் நடத்துகின்ற நிலைமையில இருப்பாரா? வாப்பா தர்பியா நடத்துவாரா? அதெல்லாம் சாதித்தது எதனால்? மனக்குழப்பம் ஏன் வரவில்லை அவருக்கு? அவருடைய உள்ள மந்தத்திலே நடுங்கி நிலை குழம்பி ஏன் போகவில்லை? அழுதழுது அவர் திரியவில்லை ஏன்? நாங்கள் ஒரு பொறுப்புல இருக்கின்றோம். அந்த பொறுப்பை பற்றி விசாரிப்பான். அந்த பொறுப்பு தான் இந்த சமுதாயத்தில் நான் செலுத்த வந்திருக்கின்றேன், நான் இந்த உலகத்தில் வாழ வந்தவன் அல்ல என்ற செய்தியை நடைமுறையில் காட்டுகிறார். அவர் உள்ளத்துக்கு ஆறுதல் தந்தால் பொருந்தும். அவருடைய ஆறுதல் உள்ளத்துக்கு சமாதானமாக இருக்கும், உலக முஸ்லிம்களின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன், அவரிடத்தில் முன்மாதிரி தேடச் சொல்லி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இன்னொரு மகள் ருக்கையா என்ற மகள் மரண படுக்கையில இருக்கின்றார். நபிகளார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, உஸ்மானே, உன்னுடைய மனைவியை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், நான் போருக்கு போகின்றேன், பத்ர் யுத்தத்துக்கு போகின்றேன். மரண படுக்கையில இருக்கின்ற மகள் மரண படுக்கையில இருக்கின்ற பொழுது எந்த வாப்பாவுக்கு போருக்கு போக முடியும்? அந்த தைரியம் எந்த உள்ளத்துக்கு வரும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனோ தத்துவ ஞானிக்கு வருமா? உளவியல் நிபுணருக்கு இது சாத்தியமாகுமா? அல்லது இஸ்லாமிய கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடியவருக்கு இது சாத்தியமாகுமா? புத்தகத்தில் இருக்கின்றதை சொல்லுவதற்கு சாத்தியமாகும், நடைமுறையில் சாத்தியமாகுமா? அவர் போகின்றார், மரண படுக்கையை விட்டு நன்றாக தெரியும் சக்கராத்து, ஆனால்
அவர் பத்ர் யுத்தத்துக்கு போகின்றார். அவர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஜனாதிபதி தலைவர் ஆள் அனுப்பிவிட்டு இருக்கலாம். ஆனால் பத்ர் யுத்தத்துக்கு போய் இதையே நினைத்துக் கொண்டு மனநோயாளியாக இருந்தாரா? அங்க போய் சமுதாயத்தை பற்றி, தன்னுடைய பொறுப்புணர்ச்சியை பற்றி அல்லாஹ்விடத்தில் பேசுகின்றார். ஆண்டவனே, இன் துஹ்லக் ஹாதிஹில் இஸாபா லன் துஅபது ஃபில் அர்லி அபதா. இந்த சிறிய கூட்டம் இன்றைய தினத்திலே அழிக்கப்படுமானால் நீ ஒரு நாளும் வணங்கப்பட மாட்டாய். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? என்னால் கொண்டு வர முடிந்தது இவ்வளவுதான். அதை அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது அவருக்கு மனதுக்கு குழப்பத்தை ஏன் ஏற்படுத்தவில்லை? அவருடைய உள்ளத்திலே எந்த விதமான மாற்றத்தையும் ஏன் ஏற்படுத்தவில்லை? அவர் உலக மார்க்க நடைமுறைகளுக்கு மாற்றமாக எந்த நிமிஷத்திலும் நடந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அவ்வப்போது வந்த பிரச்சனை போல வேறு யாருக்கும் உலகத்தில் வரவில்லை. அதுக்குரிய காரணம் என்ன? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அந்த பொறுப்புணர்ச்சியின் பக்கம் நபிகளார் அழைக்கின்றார்கள், அந்த பொறுப்புணர்ச்சியை உணர்த்துகின்றார்கள் என்பதற்கு நல்ல சிறந்த ஆசிரியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவியல் ஞானி என்பதனை இந்த சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே நபிகளாரின் உம்மத்தாக வாழக்கூடிய சமுதாயமாக நாங்கள் நபிகளாரிடத்திலிருந்து உள்ளத்துக்கு மன நிம்மதியையும் உள வேர்களுக்கு தேவையான பக்குவத்தையும் அதிலே அல்லாஹு தாலாவுடைய திருப்தியையும் அல்லாஹு தாலாவை ஞாபகித்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தையும் நபிகளாருடைய பாடத்திலிருந்து பெற வேண்டும் என்பது ஒரு முஸ்லிமின் கடமை என்பதனை நாங்கள் விளங்குகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த துறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா அப்படியாக சித்தரித்து காட்டி எங்களுக்கு அதனூடாக மன நிம்மதியை தருகின்றான். நபிகளாரை நினைப்பதுதான் உலகத்தில் முதல் ஆறுதலாக ஒரு முஸ்லீமுக்கு இருக்கின்றது. அதை நானும் அனுபவிக்கின்றேன், நீங்களும் அனுபவிக்கின்றீர்கள். நபிகளார் இப்படி வாழ்ந்ததனால்தான் அவரை மட்டும் பின்பற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நோய்க்கும் சிகிச்சை இருக்கின்றது. நபிகளாரிடத்திலே உள்ளத்துக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கையை போல வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நடந்து காட்டிவிட்டு அனுபவித்து விட்டு சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு பாடமாக எடுத்து மனதுக்கு நிம்மதியை தேடி படியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதைத்தான் அனுபவிக்காமல் இருந்தார்? எந்த பிரச்சனை தான் அவருக்கு வராமல் இருந்தது? தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்திலே கழுத்திலே சாணத்தை கொண்டு வந்து கொட்டினார்கள், ஒட்டகத்துடைய கரும் பையை கொண்டு வந்து கொட்டினார்கள். இதை விடவா அவருக்கு கிடைக்கின்ற வேதனை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திலே நடக்கின்றார்கள். தாயிஃப் நகரத்துக்கு போய் இஸ்லாமிய பிரச்சாரம் யாராவது அங்கே ஏற்றுக்கொள்ளட்டும் என்று மன ஆதங்கத்துக்கு விடை தேடி போன இடத்திலே அங்கிருந்தவர்கள் நபிகளாரை வார்த்தையினாலே சாகடிக்கின்ற அளவுக்கு பேசினார்கள். சில மனிதர்கள், முகம்மதே, உன்னை காணாமல் என்னுடைய வாப்பா மரணித்தாரே, அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகின்றேன். இந்த வசனம் எல்லாம் நபிகளாருக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த வசனத்துக்கு முன்னால் ஒரு மனிதனுக்கு மன நிம்மதியாக இருக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே கற்களை கொண்டு சிறுவர்களினூடாக அடிக்கப்படுகின்றார்கள். நபிகளாருடைய உள்ளத்தில் வழிந்தோடுகின்றது இரத்தம். தாயிஃப் நகரத்திலே நபிகளார் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலட்டும் இரத்த சுவடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரிடத்திலே வந்து உட்காருகின்றார்கள். இரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது. ஒரு மலக்கு, அல்லாஹ்வின் தூதரே, படைத்தவன் உத்தரவு தந்தான், உங்கள் உத்தரவை சொல்லுங்கள், இந்த ஊரை அழிக்கட்டுமா? நபிகளாருடைய மனது குழம்பவே இல்லை. நபிகளார் ஆறுதலாத்தான் வாழுகிறார். கண்கள் கண்ணீர் வடித்தாலும் இரத்தம் வழிந்தாலும் உள்ளம் சமாதானமாகத்தான் இருக்கின்றது என்பதற்கு பின்வரும் வசனம் சிறந்த எடுத்துக்காட்டு. நபிகளார் சொல்லுகின்றார்கள், யஹ்ருஜு மின் அஸ்லாபிஹிம் உனாசுன் யஅபுதூனல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ. இவர்களுக்கு பின்னால் வருகின்ற இவர்களின் பிள்ளைகள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவார்கள், அவர்கள் இணை வைக்க மாட்டார்கள். நபிகளாருடைய உள்ளத்துடைய ஆறுதலை பாருங்கள். உள்ளம் குழம்பி போகவில்லை, உள்ளம் வீணாகி போகவில்லை, மனக்குழப்பம் அவருக்கு ஏற்படவில்லை, அவருக்கு பீதி பிடிக்கவில்லை, அவர் மனது துளும்பி போய் கசிந்து நிலை தடுமாறி போகவில்லை என்பது இந்த வசனத்தில் விளங்குகின்றது அல்லவா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைக்கின்ற அந்த அளவுதான் நபிகளாரிடத்திலிருந்து இந்த சமாதானத்தை நாங்கள் படிக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நிலையில் நபிகளாருடைய பக்குவத்தையும் நபிகளாருடைய பொறுமையையும் ஆறுதலையும் பாருங்கள். இந்த பிரதேசத்து மக்களில் இருந்து வரக்கூடியவர்கள் இணை வைக்க மாட்டார்கள்.
இன்றைக்கு கல்ஃப் நாடுகளிலே, அரேபிய தீபகற்பத்திலே 6 நாடுகளிலே எந்த ஒரு காபிர் பிரஜையையும் யாராலும் காட்ட முடியுமா? அங்கே காபிர் பிரஜை வாழவே முடியாது. வாழ முடியும், பிரஜா உரிமை பெற முடியாது. நபிகளாருடைய ஆறுதல் எப்படி இருக்கின்றது? நபிகளாருடைய துஆ எப்படி இருக்கின்றது? நபிகளாருடைய மனதுடைய சமாதானத்தை பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதன்பால் தான் எங்களை அழைக்கின்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் நபியின் பக்கம் திருப்பி விடுகின்றான். நீங்கள் நபியின் பின்னால் போங்கள், அவரிடத்திலே ஆறுதலை படியுங்கள். லக்கது கானலக்கும் பி ரசூலில்லாஹி உஸ்வத்துன். அவர் சுகபோக வாழ்க்கையிலே வாழ்ந்து, அவர் செல்வ செழிப்போடு வாழ்ந்து, மாட மாளிகையிலே வண்ண வண்ண ஆடை அணிந்து இப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டு சாதாரணமாக பிரச்சார மேடை மட்டும் போட்டு அவர் இஸ்லாத்தை சொன்னவரா? அனுபவித்து சொல்லிவிட்டு காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுக்கடுக்கான யுத்தங்கள். 63 வயது வாழ்ந்தவர் 61 வரைக்கும் யுத்தம். 60 வயது தாண்டியதன் பின்னால் ஒரு மனிதனுக்கு போர் செய்ய முடியுமா? போர் குதிரை என்பது சாதாரணம் இல்ல. கண் சிமிட்டுகின்ற நேரத்திலே, மின்னல் வெட்டுகின்ற நேரத்துக்குள் போர் குதிரை வேகமாக போய் பல தூரம் போய் திரும்பி வரும். 60 வயதை தாண்டின ஒருவர் அந்த போர் குதிரையில ஏறி வீரமாக யுத்தம் செய்வது என்பது சாதாரணமான விடயமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் களத்தில் இருந்தால் காவிர்கள் நடுங்குவார்கள். நபிகளார் போர் களத்தில் இருந்தால் சில தோழர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு பயம் ஏற்பட்டால் நபியின் பக்கத்தில் வந்து விடுவோம். ஏன்? நபியுடைய அந்த போரில் இருக்கின்ற ஆவேசம், அந்த நிலைமைக்கு எல்லாரும் நடுங்கி போய் விடுவார்கள். இத்தனைக்கும் 60 தாண்டியும் அந்த நிலைமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதித்தார்கள் தானே. அந்த மனநிலை எங்கிருந்து வந்தது? அந்த மனதுக்கு உறுதி எங்கிருந்து வந்தது? இத்தனைக்கும் எல்லாத்தையும் இழந்தவர், குழந்தையை இழந்தவர், தன்னுடைய ஊரை இழந்தவர், பொருளாதாரத்தை இழந்தவர், தனக்கு எல்லா துன்பங்களையும் செய்வதற்கு ஆளாகினவர், எல்லா வழிகளிலேயும் தான் இம்சை செய்யப்பட்டவர், மனக்குழப்பம் ஏற்படுவதற்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்றவர் தைரியமாக போர் களத்தில் இயங்குகின்றார் என்றால், நான் ஒரு பொறுப்பில் இருக்கின்றேன், நாங்கள் ஒரு பொறுப்பை சுமந்து வந்திருக்கின்றோம். யா அய்யுஹல் முஸம்மில் கும் ஃபஅந்திர், போர்த்துகின்றவரே எழும்பி பிரச்சாரம் செய்யுங்கள். மறுமை நாளையிலே அதை கேட்பான். அந்த வசனத்தை விளங்கியதனுடைய அந்த பாரிய ஆழத்தை நபிகளார் விளங்கியதனால் தான் இந்த தைரியம் அவருக்கு வந்தது. அவரிடத்தில் சமாதானம் இருக்கின்றது, அவருடைய வாழ்க்கை வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் சமாதானம் இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய வாழ்க்கையை முழுமையாக பேசி முடிக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால், நபிகளாருக்கு 2 துறைகள் இருந்தன. 2ம் பணம் சம்பாதிக்க நல்ல துறை. ஒன்று அரசியல் தலைவர், அடுத்தது ஆன்மீக தலைவர். இன்றைக்கு ஆன்மீகவாதிகள் தான் அரசியல்வாதிகளை விட நிறைய பணம் சேர்த்துகின்றார்கள். 2 துறையிலேயும் நபிகளார் நினைத்திருந்தால் அவர் மிகப்பெரிய செல்வ செழிப்போடு உலகத்திலே பணம் சம்பாதிக்கலாம். நபிகளார் வீடு, அந்த குச்சி வீட்டிலே வாழுகின்ற நபிகளார் உலக தலைவராக இருக்கின்ற, சாப்பிட வழி இல்லாமல் வயிற்றிலே கல்ல கட்டுகின்ற அந்த நேரத்திலே பக்கத்து நாட்டிலே தங்கத்தால் பாதணி அணிகின்ற தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உட்காருகின்ற சிம்மாசனத்துக்கு ஒரு நாடே வாங்கலாம். அவ்வளவு பொறுமதியான அவர்களுடைய நீச்சல் தடாகங்கள் என்ன, அவர்களுடைய தோப்புக்கள் என்ன, அவர்கள் லைத்து நிற்கக்கூடிய அவர்களுடைய போர் குதிரைகளும் அவர்களுடைய இடப்பரப்பு அளவுகளும் என்ன. அப்படி செல்வ செழிப்போடு வாழுகின்ற நேரத்தில் தான் கஞ்சி குடிச்ச வழி இல்லாமல் வாழ்ந்தவர் தான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த 2 துறைகளையும் வைத்து மக்களுக்கே சேவை செய்கிறார், சமுதாயத்துக்காக வேண்டியே வாழுகிறார், மக்களுக்காக வேண்டியே வாழுகின்றார். மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லுகின்ற அந்த கடமையே, அதை பற்றியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சிந்தனை இருப்பதனால் அந்த உள்ளத்துக்கு ஆறுதல் கிடைத்தது. அதை அனுபவித்தவர் தான் எங்களிடத்திலே சொல்லுகிறார், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பதினால் உங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதல் இருக்கின்றது என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா அந்த நபியின் பக்கம் திரும்புமாறு, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லி எங்களை அழைக்கின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அழைப்புக்கு விடையளிக்கக்கூடிய சமுதாயத்தினர்களாக நாங்கள் மாற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர்கள் என்பதனால் ஒரு ஆசிரியர் விரும்புவது தன்னை போல மாணவர்கள் இருக்க வேண்டும் என. அதை போல நபிகளாருடைய மாணவர்கள் நாங்கள், நபிகளாரை போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டால் எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ளம் சமாதானமாக இருக்கும், மார்க்கம் சரியாக இருக்கும் என்பதனை தெரிந்து நாங்கள் அறிவுள்ளவர்களாக வாழ கடமைப்படுகின்றோம். அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே போவதற்குரிய வாய்ப்பை நல்குவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.